நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வந்தனா, இது விசா டாக்குமெண்ட். அப்புறம் இது அப்பா அம்மாவோட ஏர் டிக்கெட்ஸ். சரி, இது அம்மா பேக்ல பத்திரமா வச்சிடுறேன். அப்புறம் இது அம்மாவுக்காக பேக் வாங்கிட்டு வந்தேன். சரி வைங்க. அவ்வளவுதானே? இந்த பரிசு பொருட்களை எல்லாம் அங்க இருக்கிற நம்ம சொந்தக்காரங்களுக்கு எடுத்து வைக்கணும். இந்த பேக்கிங் எப்ப முடியும்னு தெரியல. ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்கு. ஃளைட்ல அவங்க போகும்போது லக்கேஜ் அதிகமா இருக்குன்னு ஃபைன் போடாம இருந்தா சரி. என்னது? என்ன சொன்னீங்க இப்ப? ஏதாவது பணம் கொடுக்கணுமா? இதெல்லாம் ரொம்ப வெயிட் ஜாஸ்தியா இருக்கா? நான் இன்னொன்னு கேள்விப்பட்டேன். அதிகமா பொருள் எடுத்துட்டு போனா அவங்க குப்பையில போட்டுடுவாங்களாமே. அம்மா, சித்தப்பா விளையாட்டுக்கு சொன்னாரு. இங்க அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்ல. குடு. அப்பா, இது உங்களோட ஏர் டிக்கெட்ஸ். அப்புறம் அம்மா, 2 நாளைக்கு அப்புறம் நீங்க லண்டன்ல இருப்பீங்க. பாட்டி, கொஞ்ச நாள் கழிச்சு உங்க மருமக லண்டன் ரிட்டர்ன் மருமகளா இருப்பாங்க. இன்னைக்கு நான் அத்தையாக போற விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லிடணும். டிஃபன் சாப்பிடும்போது சொல்லிடலாம். முதல்ல புது பாட்டிக்கு வாழ்த்து சொல்ல வேண்டாமா? ஹலோ. ஹலோமா, வாழ்த்துக்கள்மா. உனக்கும் நான் மனப்பூர்வமா வாழ்த்துக்கள் சொல்றேன். அம்மா, நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். அதை எப்படி சொல்றதுன்னே தெரியல. இருக்காத பின்ன, விஷயம் அப்படிப்பட்டதாச்சே. எல்லாம் ஆண்டவனோட புண்ணியம் தாமா. வீட்ல எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிடு. சரிம்மா, என்னால பொறுக்கவே முடியல. திடுதுப்புன்னு எல்லாமே தலைகீழ மாறி போயிடுச்சுல்ல? ஆமாமா, அது உண்மைதான். பாத்தியா, எவ்வளவு பெரிய நல்ல விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு இப்ப நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். கடவுளே, அர்ச்சனா அம்மா கிட்ட நம்ம விஷயத்தை பத்தி சொல்லிட்டாளா? அவகிட்ட சொல்ல மறந்துட்டனே. வந்தனா, இங்க வா. இதம்மா, வந்தனா கூட வந்துட்டா. அவகிட்ட பேச. வந்தனா, நீ அர்ச்சனாக்கு வாழ்த்து சொல்லிட்டல? அம்மா, எனக்கு எதுக்குமா வாழ்த்து? நீங்க எல்லா வாழ்த்தையும் வந்தனாக்கே சொல்லிடுங்க. வந்தனாக்கா? வந்தனாக்கு எதுக்கு? ஆமாமா, எல்லார விடையும் முதல் வாழ்த்து நம்ம வந்தனாக்கு தானே சொல்லணும். அவளுக்கு தானே உரிமை இருக்கு. சேச்சே, அப்படிலாம் இல்லம்மா. அவளுக்கு விஷயம் தெரியவே தெரியாது. இப்பதானே நாங்க கோயில்ல இருந்து வந்தோம். மாப்பிள்ளைய நாங்க கோவில்ல பார்த்தோம். அவர்தான் புது வேலைய பத்தி எங்க கிட்ட சொன்னாரு. ஆமா. அப்படியா? நீங்க அவரை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? ஏ, நீ என்ன நினைச்ச? அது நிஜமா விஷயம் தெரிஞ்ச உடனே நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அது சரி, நீ எதை பத்தி பேசிட்டு இருந்த அர்ச்சனா? அது வந்து அம்மா. அம்மா, எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. என்கிட்ட கொடுங்க, நான் வாழ்த்து சொல்றேன். நான் அங்க இருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். சுகன்யா, கொஞ்சம் அர்ச்சனா வரேன்க்கா. நான் வந்தனா பேசுறேன். இந்த விஷயத்தை நாங்க வீட்ல யாருக்கும் சொல்லல. என்ன சொல்ற? அதான் அந்த சந்தோஷமான விஷயம். இங்க பாரு, அம்மாக்கு அந்த விஷயத்தை பத்தி எதுவும் தெரியாது. வீட்ல இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. உங்க அண்ணாவுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி தெரிஞ்சு அவங்க லண்டன் ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிட்டு வாங்கல்ல. புரியுதுல்ல? அப்படின்னா நீ யார்கிட்டயுமே சொல்லலையா? இல்ல, இங்க பாரு, நீயும் யார்கிட்டயும் சொல்லல. கார்த்திக் கிட்ட? இல்ல, இது வரைக்கும் சொல்லல. சொல்ல வாய்ப்பு கிடைக்கல. நல்ல வேளை தப்பிச்ச. சரி, இங்க பாரு, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ண. சரி வந்தனா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா 2 நாள் கழிச்சு சொல்லலாம்ல? அதாவது அம்மா அப்பா போனதுக்கு அப்புறம். என்ன யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்? நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். சரி. நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிறல்ல? ஆமா, மறைக்கிறேன். நான் எதுக்காக உங்ககிட்ட சொல்லணும்? ஏன் சொல்லக்கூடாது? நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் ஒண்ணும் இல்லல்ல. கார்த்திக் கொடுங்க, நான் அயன் பண்ணி கொடுக்கறேன். இல்ல, நீங்க முதல்ல கால் அட்டெண்ட் பண்ணுங்க.
எடுங்க கார்த்திக். ஓகே. ஹாய், சொல்லுங்க. நான் உங்க ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ம். திடீர்னு எதுக்கு வெளியே போய் ஃபோன் பேசுறாரு? எனக்கு ஒரு ஆசைப்பா. நீயும் ராதிகாவும் வெளிநாடு போறதுக்கு முன்னாடி நம்ம வந்தனாவுடைய அம்மாவையும் அப்புறம் அர்ச்சனாவோட மாமியார் வீட்டுக்காரங்களையும் விருந்துக்கு கூப்பிடலாமே. ஆமாம்மா, இது ரொம்ப நல்ல யோசனையா இருக்கே. அம்மா, நானே இதை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி திங்ஸ் வாங்க போறது அது இதுன்னு நேரெல்லாம் அதுலயே போனதுல சொல்ல மறந்துட்டேன். எல்லாருக்கும் யார் சமைக்கிறது? என்னக்கா நீங்க எதுக்காக சமைக்கணும்? நீங்க தானே இந்த ப்ரோக்ராம்ல முக்கியமான ஆளு. நீங்க நிம்மதியா உட்கார்ந்து வந்தவங்க கூட ஜாலியா பேசிட்டு இருங்க. வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்க்கா. ஆமா, அதான் தனா இருக்கால. இப்பதான் ஞாபகம் வருது. தனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கால. அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்பதான் தெரிஞ்சது. அத பத்தி ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. நானும் வந்தனாவும் எல்லா வேலையும் பாத்துக்கிறோம். ஏமா வந்தனா, நீ எல்லாத்தையும் சமாளிச்சுக்குவல? வந்தனா, அது இல்லம்மா, இந்த அவசரத்துல எதுக்காக எல்லாரையும் கூப்பிடணும்? இன்னும் உங்களுக்கு நிறைய வேலை இருக்குல்ல. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். நீங்க லண்டன் ரிட்டர்ன்ற பேரோட வந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டுக்கலாம். இல்ல சூர்யா, போறதுக்கு முன்னாடி எல்லாரையும் ஒரு தடவை பார்த்துட்டு போனா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதான். ஆமாமா, ஆனா நான் சரிங்கம்மா, நீங்க போறதுக்கு முன்னாடியே எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிட்டுறலாம். அம்மா எல்லாரையும் பார்த்துட்டு போனாங்கன்னா சந்தோஷமா இன்னும் 4 நாள் அங்க இருப்பாங்க. பாட்டி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இதுல என்ன இருக்கு? இப்ப ஆரம்பிச்சேன்னா சாயங்காலத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிருவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் மேல கோவமா உங்களுக்கு? நான் சும்மா தான் உங்ககிட்ட வம்பு பண்ணேன். கார்த்திக் ஃபோன் பண்ணது வந்தனா. முக்கியமான விஷயம்லாம் எதுவும் இல்ல. அது சரி, இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணது யாரு? யாரும் இல்ல. இருங்க, பட்டனையாவது போட விடுங்க. நானே போட்டுக்கிறேன். இல்ல, நான் தான் போடுவேன். சரி சொல்லுங்க, காலங்கத்தால எதுக்கு கோயிலுக்கு போனீங்க? என்கிட்ட சொல்லவே இல்ல. எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்லையே. போய் கோவத்துல நீங்க பார்க்க இன்னும் அழகா இருக்கீங்க. உங்க மேல காதல் தான் அதிகமாகுது. அப்பா அம்மா வெளிநாடு போகட்டும், அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுவேன். ஃப்ரெண்டுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை காப்பாத்தி தானே ஆகணும். இதுதான் உங்க அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ் மேடம். அப்புறம் இதுல இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் கவனமா படிச்சிருங்க. அக்ரிமெண்டா? ஆமா, இதை நீங்க படிச்சதுக்கு அப்புறம் இதுல இருக்கிற எல்லா பேப்பர்ஸ்லயும் நீங்க சைன் பண்ணிருங்க. அப்புறம் கான்ட்ராக்ட் பேப்பர்லயும் சைன் பண்ணிருங்க. கான்ட்ராக்டா? ஆமா. கார்த்திக், என்ன இதெல்லாம்? எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் புரியல. நான் தான் முதல்ல சொன்னல இதெல்லாம் என்னால முடியாதுன்னு. இங்க பாருங்க ஸ்னேகா, இது ஜாயின் பண்றதுக்கான சில ஃபார்மாலிட்டிஸ், வேற எதுவும் இல்ல. நீங்க தாராளமா சைன் பண்ணலாம். ஆனா இவ்ளோ பேப்பர்ஸ்ல சைன் பண்ணனுமா? சரி, இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. பொறுமையா படிச்சுட்டு சைன் பண்ணி கொடுங்க. ஓகே? ஆனா சார், கம்பெனி பாலிசி. இட்ஸ் ஓகே. ஸ்னேகா, பேப்பர்ஸ் நீங்க எடுத்துட்டு போகலாம். நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. நம்ம ஏற்கனவே பேசின விஷயங்கள் தான் இதுல பாயிண்ட்ஸா எழுதி இருக்கு. என்ன இதுல கொஞ்சம் டீடைலா எழுதி இருக்கும், அவ்வளவுதான். மேடம், உங்க பேப்பர்ஸ் கொடுங்க. சாரி. இட்ஸ் ஓகே.
ஸ்னேகா I'm so sorry. இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. அப்பா அது பேப்பர்ஸ் கீழே விழுந்துருச்சு. இவங்கள உங்களுக்கு தெரியாதுல்ல, இவங்க தான் நம்ம புது டிசைனர்ப்பா, பேரு ஸ்னேகா. அப்புறம் இவர் தான் எங்க அப்பா. சார் வணக்கம். இவங்க தானா அது? இவங்க டிசைனுக்கு தான் அவ்வளோ பாராட்டா? ஆமாப்பா. ரொம்ப நல்லாவே டிசைன் பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ். உங்கள மாதிரி ஒரு நல்ல டிசைனர் எங்க கம்பெனில ஜாயின் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த விஷயத்திலயாவது உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா நீங்க டைரக்டா என்கிட்ட பேசலாம். அப்படி உங்களுக்கு பேச தயக்கமா இருந்தா கூட கார்த்திக் கிட்ட பேசிருங்க. சரி, thank you sir. அப்புறம் எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. ஒரு நிமிஷம் லைன்ல வெயிட் பண்ணுங்க. நீயே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துரு. சரிப்பா. சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க. பேப்பர்ஸ் என்னங்க? Thank you. Sorry. It's okay. Bye. Bye. சம்பந்தியமா கட்டாயப்படுத்தி சொன்னாங்க, அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். கொஞ்சம் சீக்கிரம் வரதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, போனை வச்சிடுறேன். மாணிக்கத்துக்கிட்ட சொல்லி பழம் ஸ்வீட் இதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். சரிக்கா. அம்மா, இதோட துப்பட்டா எங்கம்மா? உன்னோட பீரோல தான் இருக்கும், போய் பாரு. அங்க இல்லம்மா, இந்த குமுதா இருக்கால, என் துணியை சரியாவே வைக்க மாட்டேங்கறா. நீங்களே வந்து எடுத்து தாங்கம்மா. வேற ஏதாவது எடுத்து போட்டுக்கயே. இல்ல பெரியம்மா, எனக்கு இதுதான் வேணும். அப்படி என்னதான் இதுல இருக்கு? பெரியம்மா, நான் அக்காவையும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கேன். அப்படியா? ரொம்ப நல்ல வேலை பண்ணம்மா. ஆமா. அவளையும் அப்படியே பார்த்த மாதிரி இருக்கும். மணி என்னாச்சு பாத்தீங்களா? அக்கா பேரு சொன்னோனே பெரியம்மா டைம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே வீட்ல காலே நிக்காது. நம்ம கிளம்பறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குக்கா. இவங்க தான் இன்னும் ஆபீஸ்ல இருந்தே வரலையே. அம்மா, உங்களுக்கு சரியா பட்டுச்சுன்னா நான் இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு சீக்கிரமா போயிடுவா. அங்க வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும். அம்மா நிறைய பேரை கூப்பிட்டுருப்பாங்க. நானும் அவங்களுக்கு உதவியா இருப்பேன்ல. சரி அர்ச்சனா, நீ முதலே கிளம்பிடு. உங்க அம்மா அப்பா கிளம்புறதுக்கும் ஏற்பாடு பண்ணணும்ல. அதுவும் இல்லாம இத்தனை பேருக்கு சாப்பாடு வேற அரேஞ்ச் பண்ணணும். நீ கிளம்புமா? சரிம்மா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அர்ச்சனா, டிரைவரை கூட்டிட்டு போ. கார்த்திக் வந்தோடனே நாங்க அவன் கூட வரோம். சரி. அம்மா, நான் அவருக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் அதையே போட்டுட்டு வர சொல்லுங்க. சொல்றேன், நீ நிம்மதியா போயிட்டு வா. சரிம்மா, போயிட்டு வரேன். வா. அப்புறம் அர்ச்சனா, உங்க அம்மாவை ரொம்ப கவலைப்பட வேண்டாம்னு சொல்லு. நாங்களும் உங்க வீட்டு ஆளுங்க தானம்மா. வரேன். அம்மா, துப்பட்டாமா எங்கடா வப்பியோ தெரியல. வா, நம்ம தேடி பார்க்கலாம். புள்ள தேடிட்டேன். வந்தனா, சாலட் ரைத்தா ரெண்டையும் நீ பண்ணி வச்சிடு. பூரி மட்டும் அப்புறமா சூடா பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு தீது பாரு. வந்தனா, என்னாச்சுமா? ஒண்ணு இல்ல சித்தி, நான் நல்லாதான் இருக்கேன். அப்ப சரி, எல்லாத்தையும் சீக்கிரமா பண்ணி வைக்கணும். என்ன, விருந்தாளிங்க வரதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சாதான் சௌகரியமா இருக்கும். சரி. அட, இன்னுமா யாரும் ரெடி ஆகல? வழக்கமா ரெடி ஆகிறதுக்கு நீங்களாம் தானே லேட் பண்ணுவீங்க. இல்ல இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடுவேன். நல்ல வேளை நீங்களும் சரியான நேரத்துல வந்துட்டீங்க. உங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ரெடியா வச்சிருக்கேன். மத்தவங்கள எங்கம்மா? எல்லாரும் ரெடி ஆயிட்டே இருக்காங்க. நீயும் சீக்கிரமா போய் ரெடி ஆயிடு. அர்ச்சனா உனக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கா, நீ அதையே போட்டுட்டு வா. ஏன் அர்ச்சனா எங்க போயிருக்காமா? அர்ச்சனா முதல்லயே கிளம்பி போயிட்டா. அங்க கொஞ்சம் உதவியா இருக்கும் இல்லையா?
வந்தனா கோதுமை மாவு டப்பாவை கொஞ்சம் எடுத்து கொடுமா. அங்க ஸ்டூல் இருக்கு, அதுல ஏறி எடு. நான் இத பாத்துக்கிறேன். சரி போமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன வந்தனா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க கூட. இந்தாங்க. என்ன பண்ற நீ? பாத்து. மெதுவா இருங்க, மெதுவா. நீ இருக்கே வந்தனா. நீ ஏன் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க? அது மேல இருந்து கோதுமை மாவு எடுத்தேன். என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டு நான் எடுத்து கொடுத்திருப்பேன்ல. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டா எப்படி? என்ன சூர்யா கண்ணா, எப்பல இருந்து சமையல் கட்டு வேலைக்கெல்லாம் உதவி பண்ண வந்த? என்ன சித்தி என்ன பார்த்து இப்படி கேக்குறீங்க? என்னால எல்லாம் செய்ய முடியும். பாக்குறீங்களா? சொல்ல வந்தனா என்ன செய்யணும்? அவ என்ன சொல்றது? நான் சொல்ற வேலையை செய். கொடுங்க. இந்தா நீ இரு, நான் பாத்துக்கறேன். இதுதான் கோதுமை மாவு டப்பா. சீக்கிரமா மாவு பிசைஞ்சு வச்சிரு. மாவா? செஞ்சிடலாம். இது ஒண்ணு பெரிய வேலை இல்ல. வா வந்தனா, நானே பண்றேன். சூர்யா இருங்க, உங்களால முடியாது, நான் பாத்துக்கிறேன். இரு வந்தனா, உன் புருஷன் மேல கொஞ்சமாவது நம்பிக்கை வை. இத திறந்துறேன். பாத்து. என்ன பார்த்து எல்லாரும் சிரிக்கிறீங்களா? இப்போ என் வேலைய பாருங்க. என்னவோ இது பெரிய வேலைன்னு சொல்றீங்க? சூர்யா நீங்க விடுங்க, நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன். வந்தனா நீ இரு, நான் பண்றேன். பார்த்தல, ஈஸி தானே? இதுக்கு போய் ஓவரா பண்றீங்க? சூர்யா நீங்க எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு? சித்தி இவரை பாருங்க. ஐயோ ஒரு நிமிஷம். இது ஆயிடும். தண்ணி கூட இருங்க. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. இதோ தண்ணி ஊத்துற. இது போதும். என்ன சூர்யா நீங்க தள்ளுங்க. நீ டென்ஷன் ஆகாத வந்தனா, நீ பாத்துக்கிட்டே இரு, நான் பண்றேன். இவரு என்ன பண்றாரு சித்தி? நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. நீ விடு, அவன் பண்ணட்டும். என்னாச்சு? நல்லா தானே பண்றேன். ஐயாவோட திறமைய பாருங்க. சூர்யா ப்ளீஸ் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, அதை என்கிட்ட கொடுங்க. ஒரு நிமிஷம் நீ கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டியா? நீங்க தள்ளுங்க, நான் பண்றேன். நான் பண்றேன்ல, இரு. அர்ச்சனா நீயா? என்ன ஆச்சரியம் அர்ச்சனா, இவ்ளோ சீக்கிரம் எப்படி வந்த? ஒண்ணும் இல்ல சித்தி, இங்க எல்லாரும் இன்னைக்கு வர போறாங்க இல்லையா, அதனாலதான் சீக்கிரமா வந்து கொஞ்சமாவது உதவி பண்ணலாம்னு வந்துட்டேன். நீ எப்படி இருக்கமா? நல்லா இருக்கேன் சித்தி. சீக்கிரம் வந்துட்டால. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அர்ச்சனா, எதுக்காக நீ இப்ப வாழ்த்து சொன்ன?